வெல்கம் கே மேத் கே சேனல். இதில் லெசன் 8 வரையும் பார்த்துருக்கோம். ஆஸ் பர் பாலிடெக்னிக் டிஆர்பி சிலபஸ் பிரகாரம் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா காஷிஸ் தியரம், காஷிஸ் ஃபார்முலா வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணதை பார்த்தோம். ஸோ லெசன் 9 இந்த இதில் டைப்ஸ் ஆஃப் சிங்குலாரிட்டி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டைப் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வர கிளாஸில் போல்ஸு, எசென்ஷியல் சிங்குலாரிட்டி, ஒரு டாப்பிக்காக பார்த்துட்டு வரப்போம். ஸோ வாட் இஸ் அ ரிமூவபிள் சிங்குலாரிட்டி? இப்போ ரிமூவபிள் சிங்குலாரிட்டி எப்படியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? All the coefficients of Bn in the Lorentz series expansion of f of z about z0 or 0. If the principal part of f of z at z equal to z0 consists of no terms, then z0 is called removable singularity of f of z. The removable singularity na இந்த லாரன்ஸ் சீரியஸில் 2 பார்ட் இருக்குது. ரெகுலர் பார்ட்டு, நெக்ஸ்ட் பிரின்சிபல் பார்ட். ஸோ இந்த பிரின்சிபல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் இதுதான் முக்கியமான லைன். இது பிரின்சிபல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அந்த பாயிண்டில் கன்சிஸ்ட் நோ டேர்ம்ஸ், அதில் அந்த டேர்ம்ஸே வராது. ஸோ இந்த பிரின்சிபல் பார்ட் டேர்மே வராது அந்த பாயிண்டில். ஸோ தென் வி கேன் சே, ஸோ நம்ம என்ன சொல்லலாம்னா அந்த பாயிண்டில் இது ரிமூவபிள் சிங்குலாரிட்டி அந்த ஃபங்க்ஷன். ப்ராப்ளம்ஸ் பார்த்தா தெரியும். டு ஃபைண்ட் ரிமூவபிள் சிங்குலாரிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? இஃப் எஃப் as an isolated singularity at z0, then z equal to z0 is a removable singularity if and only if and the limit z tends to z0 f of z exists and finite. So z equal to z0 ன்றதுல removable singularity ன்றது எப்போ சொல்லலாம்னா அந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும், வேல்யூ ஃபைனைட்டாக இருக்கும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இந்த ஒரு டெஸ்ட்டே போதுமானது ரிமூவபிள் சிங்குலாரிட்டின்னு சொல்கிறதுக்கு. ப்ராப்ளம்ஸ் பார்த்தா தெரியும். இந்த ஃபஸ்ட் ப்ராப்ளம், இன்வெஸ்டிகேட் த சிங்குலாரிட்டி. ஸோ எஃப் ஆஃப் இசட் இ பவர் இசட் மைனஸ் 1 டிவைடட் பை இசட் அட் இசட் ஈக்குவல் டு 0ல் இதை என்ன டைப் சிங்குலாரிட்டி அப்படின்றத நம்ம இப்போது கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் பார்த்துட்டு வாங்க. லிமிட் இசட் டென்ஸ் டு 0. ஸோ இந்த பாயிண்டில் முதல்ல நான் லிமிட் எடுத்து பார்க்குறேன். இந்த எஃப் ஆஃப் இசட் ஃபங்க்ஷனுக்கு, காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையான்னு. ஸோ லிமிட் இசட் டென்ஸ் டு 0 இ பவர் இசட் மைனஸ் 1 டிவைடட் பை இசட். இப்போ லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை பண்ணிங்கன்னா இ பவர் 0 1 வரும், 1 மைனஸ் 1 பை 0, 0 பை 0 இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச எல் ஹாஸ்பிட்டல் ரூல். ஸோ நியூமரேட்டரும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், டினாமினேட்டரும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ நியூமரேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் இ பவர் இசட் ஆஸ் இட் இஸ் கான்ஸ்டன்ட் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும், ஜெட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 வந்துடும். தென் நம்ம இப்போ லிமிட் அப்ளை பண்ணோம். லிமிட் இசட் டென்ஸ் டு 0. அப்போ இ பவர் 0 வேல்யூ 1. ஸோ லிமிட் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது இந்த ஃபங்க்ஷனுக்கு அட் த பாயிண்ட் 0ல், இல்லைங்களா? ஸோ இ பவர் 0 1. ஸோ லிமிட் எக்ஸிஸ்ட் அண்ட் ஃபைனைட்டாக இருக்குது. Therefore z equal to 0 is a removable singularity of f of z. அப்படி நம்மளுக்கு தெளிவாக இந்த ரிசல்ட்டில் வருது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இதை டிஆர்பிலையும் கேட்டிருக்காங்க, சிஎஸ்ஐஆர்லையும் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. இதை நோட் பண்ணி வச்சிங்க. அதுலேயே செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ f of z equal to z minus 1 whole divided by e power 2 pi I divided by z minus 1 at
z equal to 1ல இந்த டைப் ஆஃப் சிங்குலாரிட்டின்றது நம்ம பார்க்க போகிறோம். ஆர் இந்த ப்ராப்ளத்தை வேறு எப்படி எழுதலாம்னா f of z, இப்போ இந்த எக்ஸ்போனன்ஷியல் இருக்கு இல்லையா e பவர், அது எப்படி எழுதலாம் z minus 1 divided by exp அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச விஷயந்தான். 2πi by z minus 1 at z equal to 1. சொல்யூஷன் பார்த்துருவாங்க. லிமிட் z. இப்போ நான் கொடுத்துருக்குற அந்த பாயிண்டில் இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதான் செக் பண்ணுறேன். லிமிட் z tends to 1. ஸோ z minus 1 e power 2π divided by z minus 1. அப்படியே லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா ஜட்டுக்கு பதிலாக 1 minus 1 0 ஆகிடும். கீழேயும் 1 minus 1 0, 0 by 0 இன்டிடெர்மினன்ட் ஃபார்மேட் வந்துடும். ஸோ யூஆர் யூஸிங் எல்ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ். எல்ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணால் z டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 வரும், இந்த 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 வரும். e பவர் 2πi divided by z டிஃபரன்ஷியேட் பண்ணால் e பவர் 2πi divided by z இன்ட்டு அந்த ஃபங்க்ஷன் ரூல் 2/i கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். இந்த 1/z டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1/z². இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், யூ நோ வெரி வெல். தென் இந்த z² நம்ம நியூமரேட்டர் கொண்டு போயிடலாம். z² divided by -2πi. Now apply the limit 1² 1 -2πi e power 2πi divided by 1. So -1/2πi. இந்த e பவர் 2πi என்ன ஃபார்முலா? e பவர் i θ அப்படின்னு தான் எப்படி எழுதுவோம்னா cos θ ப்ளஸ் i sin θன்னு எழுதுவோம் இல்லையா? அதே மாதிரி e பவர் i 2πi வந்து cos 2π ப்ளஸ் i sin 2π -1 divided by 2πi. cos 2π வேல்யூ நம்மளுக்கு தெரியும். cos 2π வேல்யூ 1, sin 2π வேல்யூ வந்து 0. இந்த ரிசல்ட் நம்மளுக்கு எல்லாரும் தெரியும். இந்த cos n π அப்படின்னு வந்ததுன்னா -1 ஹோல் பவர் n. இந்த n வந்து ஈவனாக இருந்தால் நம்மளுக்கு +1, இந்த n வந்து ஆடாக இருந்தால் -1. படித்த விஷயந்தான். sin n π இஸ் ஆல்வேஸ் 0. வேறு n 1 2 3 4 எதை போட்டாலும் நம்மளுக்கு sin n π வேல்யூ 0. ஸோ அதனால் வந்தது நம்மளுக்கு இந்த 0.